இந்த பாம்பாஜி பண்ணை நிறையா நம்ம வெளியில் தான் வாங்குவோம். ஆனால் இனிமேல் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறது, அதுவும் நல்ல பஞ்சு மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கலரும் அந்த ஸ்பாஞ்சினஸும் வேறு மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெதுவெதுப்பான பால், சுகர், ஈஸ்ட்டு சேர்த்துட்டு, ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆன பிறகு இது கூட மைதா, பட்டர், உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணிடுறேன். நீங்கள் கையில் வேணாலும் பண்ணிச்சிக்கலாம், ஸ்டாண்ட் மிக்சரில் வேணாலும் பண்ணிச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துட்டு இதை அப்படியே மூடி வச்சு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். அது அப்படியே ஒரு பஞ்சை போட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நம்ம எந்த சைஸில் பண்ணு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸாக தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் அடுக்கி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதை மூடி வச்சு 1 மணி நேரம் விட போகிறோம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பண்ணெலாம் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ இந்த பண்ணு வந்து நல்ல கலர் வரணும் அப்படின்னா இதுக்கு மேலே பால் இல்லைன்னா முட்டை ப்ரஷ் பண்ணணும். நம்ம இதில் முட்டை ஏற்கனவே சேர்க்காததுனால பாலே ப்ரஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 15 to 20 minutes வச்சு எடுங்க. பார்க்குறவங்கலாம் இது பாவு பண்ணா இல்லை பஞ்சு மிட்டாயான்னு கேட்பாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.